எல்லா உயிரினங்கள்லயும் அந்த தாய் அப்படின்றதோட அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலானதா தான் இருக்கும் தன் குழந்தைகள்ட்ட. அந்த மாதிரி தனக்கு பிறந்தவங்களா இருக்கட்டும், பிறக்காதவங்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற நண்பர்கள்கிட்ட கூட அந்த ஒரு தாய்மை உணர்வோட, அக்கறையோட பழகக்கூடிய நபர்களா, தாய்மை உணர்வு அப்படின்னா, தாய்மை தன்மை என்ன அப்படின்றத அ உலகத்துக்கு உணர்த்துறது தான் இந்த காலபுருஷ தத்துவப்படி ஒரு மனிதர் கடகராசியில பிறக்கிறதுக்கான காரணம். அ அதாவது கண்டிப்பா வந்து இவங்கள்ட்ட இந்த இயல்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். அ அடுத்தவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கிறது. இப்போ நீங்க ஒரு நண்பர சந்திக்க போறீங்க அப்படின்னா, இந்த ஊர்ல இந்த ஹோட்டல்ல இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டல்ல அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும்னு உங்கள கூட்டு போய் உபசரிக்கக்கூடிய தன்மைகள் வந்து கண்டிப்பான முறையில கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். தன்னோட வீட்டுக்கு வர்றவங்கள சாப்பிட வைக்காம கண்டிப்பான முறையில அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அ ஒரு தாய் அதுதானே, என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் நினைப்பாங்க. அத வந்து இவங்க எல்லாத்துட்டயுமே செய்வாங்க. அது போக வந்து அ ஒரு தாய்க்கு வந்து அவங்க அன்பு மட்டும் தான் காட்ட தெரியுமா? அப்படின்னா கிடையாது. அ அன்பான வழியில போயி, எப்படி ஒருத்தவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற வித்த தெரியும். அப்படின்னும்போது, இது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இயல்பா வெளிப்படும்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல பணிஞ்சு போகணும், அப்படின்ற ஒரு நுட்பம் நல்லாவே தெரியும். அதன் மூலியமா அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க ஒரு தொழில்ல இருக்காங்க, ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா, அப்போ எந்த இடத்துல கோவப்படணும், ஒருத்தர எந்த வழியில போயி நமக்கானவங்கள அவர மாத்திக்க முடியும், அப்படின்ற ஒரு திறன் வந்து இயல்பாவே இருக்கும்.